அந்த ஏமாற்றத்தை இங்க கொண்டு வராம இருக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணப்பட்டு வருது? முதலாளி நீ ஷூட்டிங் கேன்சல் பண்ணுங்க, உங்க பேரனை பார்க்க போறோம். ஐயோ ஷூட்டிங் வேணாம், கேன்சல் பண்ணுங்க, பரவாயில்ல. இருந்தாங்க அப்போ கமல் சார் வரும்போது ஒரு வெறியோட வந்தாரே தவிர இப்போ இருக்கிற விஜய் சாரோட ரசிகருக்கும் இப்போ இருக்கிற கமல் சார் ரசிகருக்கும் விஜய் சார் வந்து எப்போ ஓப்பன் பண்ணி நான் வரேன் அப்படின்னு புட்டை வந்து ஃபேமாக போட்டாரோ அவர் ரசிகர்னா அது காரணம். அவங்களோட பலம், அந்த பலம் அவங்களுக்கு இல்லை. இது என்னோட ஒப்பீனியன். நான் ஒரு சில இமேஜஸ் வச்சிருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமே நம்ம தமிழக அரசியலில் இருக்கிற தலைவர்கள் அவங்க இமேஜை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அவங்களை பற்றி அப்படின்றத ஒரு ஸ்வீட்டாக ஷார்ட்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு அறிவு எனக்கு இருக்கா தெரியல, காமிங்க. கடந்த எலெக்ஷன்ல நினைக்கிறேன் மக்கள் நீதி மையம் அவங்க அப்பதான் வெளியில வந்து we are going to compete அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா உலக நாயகன்றது அவரு அப்படின்றவர் வந்து ஹீஸ் அ காட் ஆஃப் சினிமா நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு. ஸோ ஒரு அரசியலுக்கு வராரு அப்படின்னு இருக்கும் போது அந்த ரசிகர்கள் எல்லாமே வந்துட்டு அரசியலும் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. கண்டிப்பா அட்லீஸ்ட் அவர் நிக்கிற தொகுதியிலேயாச்சும் அவர் வந்து வின் பண்ணிடுவாரு அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு சீட்டு கூட அவங்க வந்து வின் பண்ணல. டஃப் ஃபைட் இந்த தொகுதியில கொடுத்தாரு. அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இங்க இருக்கு, தமிழக வெற்றி கழகத்துல இருக்கு. அட்லீஸ்ட் இவங்க வந்து ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த ஏமாற்றத்தை இங்க கொண்டு வராம இருக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணப்பட்டுட்டு வருது? ஒண்ணுங்க, நம்ம என்ன சொல்றோமோ அதை செஞ்சுக்கணும். சொல்றதை செய்யலைன்னா மாட்டிக்கும். இதுதான் மெயின். அதே மாதிரி கமல் சார் வந்து அரசியல் வந்த டைம் அவர் ரசிகர்கள் எல்லாமே தேவர் மாறிட்டாங்க. இப்போ இருக்கிற விஜய் சார் ரசிகர்கள் எல்லாமே யங்ஸ்டர்ஸ், கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ், அதுலேயே அட்வொகேட்ஸ் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஆல் ஓவர் தி வேர்ல்டு. இப்போ கமல் சாரோட ஆடியன்ஸ்லாம் வந்து இட் வாஸ் பிஃபோர் அவரோட படங்கள், நல்ல முன்னாடி வந்த படங்கள், நாயகனுக்கு முன்னாடி, நாயகனுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் கமல் சார் போடும்போது அவங்க ரசிகர்கள் எல்லாம் மாறிடுறாங்க. பொலிட்டிக்கலுக்கு தேவர் நாட் ரெடி டு டேக் கமல்ஹாசன் சார் அப் இருந்தாங்க. அப்போ கமல் சார் வரும்போது ஒரு வெறியோட வந்தாரே தவிர இப்போ இருக்கிற விஜய் சாரோட ரசிகருக்கும் இப்போ இருக்கிற கமல் சார் ரசிகருக்கும் வாஸ்ட் டிஃப்ரென்ஸ். தீஸ் பீப்புள் கேன் பில்ட் அ லீடர். அவங்களால அது கண்டிப்பாக முடியாது. அது கமல் சாருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஃபீல் பண்ணுறேன்னா எங்களோட என்ன சொல்லுவாங்க, பொக்கிஷம் அவர் சினிமாவில். அவர் அது யோசிக்கலையோ இல்லை அதை ஸ்டடி பண்ணலையோ இல்லை கூட இருந்தவங்க யாராவது அவங்களுக்கு கரெக்டான அட்வைஸ் கொடுக்கலையோ ஒரு ஃபீலிங் எனக்கு. விஜய் சார் வந்து எப்போ ஓப்பன் பண்ணி நான் வரேன் அப்படின்னு ஃபுட்டை வந்து ஃபேமாக போட்டாரோ அவர் ரசிகர் தான் அது காரணம். அவங்களோட பலம், அந்த பலம் அவங்ககிட்ட இல்லைம்மா. இது ஃப்ராங்க், இது என்னோட ஒப்பீனியன். கமல் சார் வந்து நம்ம சினிமாவில் இருக்கிறவர் தான். இது அவருக்கு அகேன்ஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே நீங்கள் கருதாதீங்க. வருத்தப்பட்டு சொல்கிறேன். இது விஜய் சாரே வருத்தப்பட்டிருப்பார். விஜய் சார்லாம் கமல் சாரை பார்த்து வளர்ந்தவர் இல்லையா, ரஜினி சார், கமல் சார்லாம். அப்படிப்பட்ட ஒரு சார் அவர் வருத்தப்பட்டிருப்பார். இப்போ அவர் வராரு, இவங்க மாறு தட்டிப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச உள்ளுக்குள்ளே டெஃபினட்டாக வந்து கமல் சார், ரஜினி சார் வந்து ஃபீல் ப்ரௌட், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துட்றாங்க, சார் நீங்கள் இதை எடுத்து பண்ணணும் சார், நீங்கள் தான் இதை சொல்லிட்டு. இப்போ எனக்கு அந்த தகுதி இல்லை சார். எனக்கு ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் தட் நவ். டைம் எடுக்கும் சார். நான் பார்க்குறேன் சார், உங்களை புஷியானந்த் சார் இருக்காரு, கேஎஸ் இருக்காரு, நாஜில் சம்பத் சார் இருக்காரு, ஆதவ் அர்ஜுனா, நீங்களாம் ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கு பின்னாடி நாங்கள் நிற்கிறோம். அண்ட் மோரோவர் நான் கற்றுக்கிறேன், ஐ லேர்ன். ஏன்னா இப்போ வந்து என் கூட சேர்றாங்க அப்படின்றதுக்காக போஸ்டிங்லாம் கேட்க முடியாது, அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. அது நியாயம், தப்பு. அது நான் உள்ளே போகிறது விதவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். அட்லீஸ்ட் ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு பொறுப்பு அப்படி நான் கேட்டப்போ அப்படி கொடுக்குறதா இருந்தால் நான் கேட்பேன், இந்த பிளட் டொனேஷன் கொடுங்க. அப்போ இல்லைன்னா பிரபு அப்படின்னு சொல்லி, டாக்டர் பிரபு, ஐ திங்க் ஸோ, ஒண்டர்ஃபுல் ஜாப் தாவேக்கால இருக்காரு. பார்க்கும் போதே அவர் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கு அவர் ஃபேஸ், நல்ல மனிதர். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நான் அவருக்கு பின்னாடி கூட வந்து மெடிக்கலி ஐ கேன் கோ, மெடிக்கல் கேம்ப் போகலாம், இந்த மாதிரி கொடுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு. அரசியல் எப்போ நம்ம முழுமையாக கற்றுக்கிறோமோ அப்போ டைம் தான் நானே சார்கிட்ட சொல்லுவேன், சார் நான் ரெடி சார், நீங்கள் என்னை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். யூ கேன் ட்ரை, ஏதாவது ஒரு இடத்துல வச்சு பாருங்கள், நல்லா இருந்தால் வச்சுக்கிறேன், இல்லை நான் பேக் டு ஃபார்ம், நான் மறுபடியும் அந்த பணியிலே இறங்கிறேன். அதெல்லாம் டைம் 2030 இல்லை 2029 எம்பி எலெக்ஷனு, அதெல்லாம் தாண்டி இல்லை 2000 பார்க்கலாம், நம்மள சொல்ல முடியாது. ஒரு மோர் தென் ஒரு 5 years பீரியட் நான் கற்றுக்கணுமா. எனக்கு தெரிஞ்ச அரசியல் தெரியாமல் யாருமே அரசியல் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டேங்கும். அது ரொம்ப தப்பாயிடும். ஏன்னா அது மக்கள் சார்ந்தது, சமூகம் சார்ந்தது, நிறைய விஷயங்கள் அது அடங்கியிருக்கு. தெரிஞ்சாலே ஒழிய நம்ம பின்னாடி வந்து தொண்டனாவே போகலாம், தப்பே கிடையாது.
ஓகே. ரொம்ப தெளிவா இருக்கீங்க சார். ஆக்சுவலா கண்டிப்பா. இது வந்து ரொம்ப ஒரு கங்ராச்சுலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பார்க்குற நெறைய பேருக்கு. நெறைய உங்க ஊர பத்தி கோபி, 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 கோபி நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கீங்க. நெறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கீங்க. சொல்லுங்க கொங்குல வந்து என்ன ஸ்பெஷல்? அந்த அந்த அவங்களோட மரியாதை தான். ஏனுங்க, வாங்க, போங்க. நீங்க ஒரு வழி கேளுங்க ஒருத்தர்ட்ட காட்டும்போது, அப்படி பொண்ணு அப்படி போனீங்கன்னா, "என் கண்ணு, சாமி கரெக்ட்டா நான் சொல்றது? அப்படி போ கண்ணு, அப்படி போய் இப்படி திரும்புனீங்கன்னா அந்த வீடு வந்துரும். அந்த வீடு தான் வந்து அவ குமாஸ்." இப்படி பேசுவாங்க. அந்த அவங்க சொல்ற அந்த லாங்குவேஜ் அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும். அவங்க சொல்ற விதமே ரொம்ப அழகா இருக்கும். நீங்க இந்த சதிலீலாவதி படம் பார்த்துருந்தீங்கன்னா, "பஞ்சாமி, என் ஆமா. கண்ணு." அது அதுல இன்ன வரைக்கும் அத லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்ளோ பெர்ஃபார்மன்ஸ் கமல் சாரும், கோவை சரளாம்மாவும் பியூட்டிஃபுல். ஸோ, அதனால கொங்குல மட்டும் அந்த மண் வாசனைன்னு சொல்லுவாங்க. அந்த பீப்பிள். எனக்கு இன்னைக்குமே போனாலுமே, இன்னைக்குமே சொல்றேன். நான் சொல்றது வெட்கப்படல. பெண்கள் அழகான பெண்கள்ங்க. இல்ல, இல்ல. அழகான பெண்கள்னா அப்ப நாங்க சென்னைலாம் சரி, வந்து சரி. ரொம்ப அஃபெண்ட் ஆயிடுவோம். ஐய்யய்யோ! அப்படி சொல்லல. நான் சொல்றது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆ இப்போ ஹீரோயின்ஸ் வராங்க. கேரளா, கர்நாடகா அப்படின்னு சீரியல்ல படம். கொங்குல நெறைய அழகான பெண்கள். கோயம்புத்தூர்ல, திருப்பூர்ல, ஈரோட்ல. நான் எங்க ஊரு நான் ஆக்சுவலி நான் பார்ன் இன் சென்னை. ஆக்சுவலி ஐ அம் பார்ன் இன் சென்னை. எங்க தாத்தாவோட ஊர் தான் கோபி. பட் நான் ஏன் கோபி லவ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸு அங்க தான். என் சின்ன ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் கோபியில தான். ஸோ ரொம்ப அழகான ஒரு பிளேஸ். வயல்வெளி, பச்சை பச்சேல்னு இது இருக்கும். அண்ட் அந்த மக்கள் காலங்காத்தால சுறுசுறுப்பா 4 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கெல்லாம் அடங்குற மாரி ஒரு ஊரு. இப்போ கொஞ்சம் இதாயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. 10, 10:30க்கெல்லாம் போகும். பட் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்ன, அங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த மக்கள், அவங்களோட லவ் அண்ட் அவங்களோட பாஷை. ஓகே. இந்த ஃபுட்டு அந்த மாதிரி. குஷ்பு இட்லி. குஷ்பு இட்லி. ஒரிஜினல், அதாவது என்னன்னா ஒரிஜினல் குஷ்பு இட்லிங்க. ம். காலங்காத்தால இப்போ சில பேருக்கு பிடிக்கும், பிடிக்காது, மன்னிச்சுங்க. குடல் கறி. ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். எனக்கு சுட சுட பிடிக்காது சார். பட் நீங்க சொல்லும்போது பயங்கரமா இருக்கு. ஏச்ச வருது நாக்குல. ஏன் சொல்றேன்னா, அ அங்க வந்து சென்ட்ரல் பிரியாணின்னு ஒரு கடை இருக்கு. என் ஃப்ரெண்டு தான் ராஜான்னு சொல்லி அவர் கடை. மார்னிங் சுட 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 பிரியாணி ரெடி ஆயிடும். இட்லி, குடல் குழம்பு, ரத்த பொரியல் இதெல்லாம் காலையிலேயே ரெடி ஆகும். காலையிலேயே. சட்னி, சாம்பார் அவ்வளோ நல்லாயிருக்கும். வெஜிடேரியனுக்கும் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா, அமுதம் மெஸ்ன்னு என் ஃப்ரெண்ட் சேகர் அவரோட ஹோட்டல். அந்த ஆசாரி பாகம், பள்ளிப்பாளையம் சிக்கன் சொல்லுவாங்க. அதுவும் அந்த ரசம் சான்ஸே இல்ல. அந்த ரசம் நான் எங்கேயுமே சாப்பிடல. இந்த மாரி இருக்கு. 2, 3 ஹோட்டல் இருக்கு. இப்போ கோபிஸ் கிச்சன், சக்திஸ் எல்லாம் ஃப்ரெண்டு நெறைய வந்துருச்சு. அண்ட் அந்த ஃபுட் வந்து அபரிமிதமான ஃபுட். நைட்டு கூட நீங்க ரசம் சாப்பிட்டுட்டு வெறும் அந்த ஆசாரி பாகத்த கொஞ்சம் சாப்பிட்டா போதும். அது என்ன பண்ணுவாங்க, இலையில வந்து சாதம் ஃபுல்லா கொட்டிடுவாங்க. ஆசாரி பாகத்து வந்து ஆக்சுவலி அதுக்கு பேர் ஆசாரி பாகம். ஆசாரிங்க இருக்காங்க இல்லையா, நகை செய்வாங்கல்ல, அவங்களோட பாரம்பரிய ஃபுட் அது. ரெட் சில்லி போட்டு பண்ணுவாங்க. சொல்லும்போதே வாய் ஊறுது. அது அப்படியே கொட்டிடுவாங்க. அது அப்படியே பெசஞ்சு ஒரு 10 பேர் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அந்த கடா விருந்து, ஒரு ஃபங்ஷன் அப்படின்னும்போது நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் ஜாலியா சாப்பிடுவோம். ஓகே, ஓகே, ஓகே. சோ யாராவது வந்து கொங்கு பக்கம் போறீங்க அப்படின்னா, சார் உங்களுக்காக ஒரு ஐட்டினரி ஏங்க, குடுத்துருக்காரு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கங்கிராலேட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து உங்க உங்க ஃபியான்சி வந்து கோயம்புத்தூர், கொங்கு, சூப்பர் சார். அவர கோபி சாம் கூட்டுருங்க. நீங்க 2 பேரும் கூப்பிடுங்க வாங்க. சார். வந்துரலாம் சார். வந்துருங்க. நீங்க இத டேஸ்ட் அது பண்ணுங்க. சென்ட்ரல் பிரியாணியா சார்? சென்ட்ரல் பிரியாணி. ஓகே நீங்களும் சார். கெஸ் வந்துருங்க. பண்ணிடலாம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ புதுச்சேரி பாஸ் விவகாரம் ஒண்ணு நடந்துச்சு இல்லையா? அதாவது அந்த பாஸ்ல 2 பேர் போலான்னு ஸ்டார்ட்டிங்ல சொன்னாங்க போல. அதுக்கப்புறமா ஒருத்தர் தான் அலவுடுன்னு ஆன் தி ஸ்பாட், ஆன் தி டேல வந்து சொன்னாங்களாம். இந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் அது இல்லாம ஸ்டார்ட்டிங்ல பெருசா கூட்டம் கூடல புதுச்சேரியில. அதனால பாஸ் இல்லாதவங்கள கூட விட சொல்லி கேட்டதாகவும், அப்போ அந்த போலீஸ் ஆஃபீசர் வந்து கோவப்பட்டதாகவும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டு சரி, வந்தது. எங்காவது ஒரு இடத்துல ஒரு வீடியோ ஏதாவது கூட்டலன்னு காமிக்க சொல்லுங்க. எங்காவது ஒரு இடத்துல கூட்டலன்னு காமிக்க சொல்லுங்க. கூட்டத்த கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால. அதனால தான் அந்த அம்மா கத்துனாங்க. கூட்டம் அதிகமா வரதுனால புஷியானந்த் சார் மைக்க வச்சு சொல்லிட்டு இருந்தபோது, அவர் மைக் அந்த அம்மா வாங்கி அந்த ஆஃபீசர் வாங்கி அவங்க பேசுனாங்க. அப்பதான் அவங்க எதுக்கு வந்து கூட்டம் கம்மியா இருந்தா அவங்க இந்த 40 பேர் இறந்தத பத்தி பேசிருக்கவே வேண்டிய அவசியம் இல்லையே. பயங்கரமான கூட்டங்க. சாதாரண கூட்டம். ஏன்னா நான் அன்னைக்கு பாண்டிச்சேரியில இருக்கேன். ஆனா என்னால நான் போல. ஏன் சொல்லுங்க, நான் அஃபிஷியலா போணும். அதுதான் நல்லாருக்கும். அண்ட் மோரோவர் நான் பாண்டிச்சேரியில இருக்கேன். ஆனா அன்னைக்கு நான் பாண்டிச்சேரிக்குள்ள வரதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எவ்வளவு இருந்தது தெரியுமா? அதுவும் வந்து பாண்டிச்சேரி, லோக்கல் பாண்டிச்சேரியில அவன் வந்து என்னன்னா, என்ன வந்து ஏதோ YouTubeல பார்த்துருக்காங்க. அவ்ளோ வரவேற்பு இருந்தது. ஆஹா. அவ்வளோ லவ் இருந்தது. ஹாய் சார், ஹாய் சார். நீங்க போலியாண்ணா? டைம் இருக்கு. ஏன் நான் போல, நான் வேற ஒரு விஷயத்துக்காக போனேன்ம்மா. ஷூட்டுக்காக போயிருந்தேன். ஸோ அங்க இருந்தேன். பட் இதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லம்மா. இதெல்லாம் கன்டென்ட் தான். இது வந்து கன்டென்ட்ன்னு வச்சுங்க. ப்ளோன் அப். இது அப்படியே பலூன் ஊதுற மாரி ஊதுறாங்க. இத நம்ம சரி, அந்த வீடியோ எதாவது போட்டாங்களா? ஏதாவது ஒரு வீடியோ அவங்க காமிக்க சொல்லுங்க. நான் நாளைக்கு கேமரா முன்னாடி நான் சாரி கேட்டுக்கிறேன். இதெல்லாம் நடக்கும். விஜய் சார் வந்து கூட்டலன்னா யாரும் நம்புவாங்களா? அந்த அந்த ப சிங் அவங்க இருக்காங்கல்ல, ஈஷா சிங், அவங்கள கேட்டாலே சொல்லிடுவாங்க. தே ஆர் நாட் ஏபிள் டூ கண்ட்ரோல். பட் அத கண்ட்ரோல் பண்ணதுனால தான் அவங்களுக்கு அவார்டே. ஓகே, ஓகே. அண்ட் இன்னொன்னு இப்போ ரீசென்ட்டா இன்னைக்கு நடந்த விஷயம் வந்து திருவள்ளூர் மத்திய மாவட்டம்ல அந்த வட்டத்தினுடைய தலைவரோ, செயலாளரோ யாரோ ஒருத்தர் மணிகண்டன் அப்படின்றவர வந்து அவருக்கு சாதகமா இருக்கிறவங்கள மட்டுமே பதவியில ஏறுத்ததாகவும், அதனால
உட்கட்சியிலேயே ஒரு விவகாரம். அதாவது அந்த ஏரியால இருக்கக்கூடிய டிவிகே தொண்டர்களே வந்துட்டு அவர நீக்க சொல்லி போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. தலைமை வந்து என்னதான் திஸ் இஸ் த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதான் ரூல்ஸ் அப்படின்றத வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாலும், தொண்டர்கள் வந்து அத ஃபாலோ பண்ணாம இவங்க குளறுபடி ஏற்படுத்துறதுனால, வெளியில இருந்து பார்க்கிற பொதுமக்களுக்கு வந்து கட்சி மேல அந்த இருக்க அந்த இம்ப்ரஷன் வந்து ஸ்பாயில் ஆகுது இல்லையா ஆப்வியஸா. சோ அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது ஆக்சுவலி எங்களுக்கு இது கேள்விப்பட்டோம். இல்லன்னு சொல்லல. பட் இது எந்த அளவுக்கு நம்ம உண்மை நம்பகத்தன்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. எந்த அளவுக்கு இது உண்மைன்னு நம்ம வந்து அதையும் பார்க்கணும். அது போக தலைமை வந்து அவ்வளோ கேர்லெஸ்ஸாலாம் இருக்க மாட்டாங்க. இம்மீடியட்டா தே வில் டேக் ஆக்ஷன். அதுக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றதுல ஒரு 50, 30% நடந்திருக்கலாம். பட் இவ்வளோ சீரியஸான விஷயமா இது இன்னைக்கு படல. அவ்வளோதான் ஃப்ராங்கா சொல்லப்போனா. ஏன்னா இன்னைக்கு திருச்செங்கோட்டுல ஒரு அருமையான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. கே. செங்கோட்டன் இருக்காரு, புஷ்யானந்த் சார் இருக்காங்க. அண்ட் லைவா போயிட்டு இருக்கு வேற. அது பார்த்துருந்தாங்க. நல்ல விஷயத்துக்கான ஆரம்பம் இன்னைக்கு. அதனால இந்த மாதிரி திருஷ்டியெல்லாம் விட்டுருவோம். இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாதுங்க. எல்லா கட்சியிலும் நடக்கிற விஷயம் தான். சின்ன சின்ன விஷயம் நடக்கும். நான் தான் சொல்றேனே, இப்போ ஒரு கட்சியில நீங்க எல்லாருமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு எதிர்பார்த்தீங்கன்னா நடக்கவே நடக்காது. இது அந்த எப்பவுமே சொல்றது தான். அந்த 5 வருடம் நம்மளுக்கு ஒண்ணாவா இருக்கு. இல்ல. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்லிப் இருக்க தான் செய்யும். பட் அது சரி பண்ணிடும். ஓகே. சோ தாத்தா வந்து பெரிய தயாரிப்பாளர். ஐயா ஜி.என். வேலுமணி அவர்கள். சோ எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி வச்சு எல்லாருமே வந்து பெரிய பெரிய படங்கள் குடுத்திருக்காரு. சோ நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு வெக்கேஷன் டைம்ல போகும்போது ஸ்டார்ஸ பார்த்தது அனுபவங்கள்லாம் இருக்கா? அதாவது ஸ்டார்ஸ் பார்த்துருக்கோம்மா. தாத்தா எப்படின்னா, எங்க அம்மா, சித்தியுமே சின்ன பசங்க. ஆஹா. அவங்களே தாத்தா ஷூட்டிங் கூட்டு போவாரு. தாத்தாவோட பாலிசியே வந்து ஷூட்டிங் அவர் வரைக்கும் தான். வீட்டுக்கு ஃபேமிலியும் ஃபேமிலியா தான். ப்ரொஃபஷன் அப்போ கிடையாது. பார்த்தீங்கன்னா, சிவாஜி சார் ஃபேமிலி, எம்ஜிஆர் ஃபேமிலி வந்து எம்ஜிஆர் சார் ஃபேமிலி பயங்கர க்ளோஸ் டூ அஸ். ஸோ நாங்க அவங்க வீட்டுக்கு போவோமே தவிர, அவங்க இங்க வரமாட்டாங்க. தாத்தா வந்து அதை விரும்பல. சிவாஜி சார் வீட்ல அம்மாவும் சித்தி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அது எம்ஜிஆர் சார் வீட்ல சண்டே அங்க தான் இருப்பாங்க. ஜானகி அம்மா கையில தான் இட்லிலாம் இவ்ளோ க்ளோஸ் 2 ஃபேமிலிக்கும். பட் தாத்தா வந்து அப்படியே அவங்க ஷூட்டிங் பண்ணாலும் எம்ஜிஆர் சாரும் சரி, சிவாஜி சாரும் சரி, சீக்கிரம் பார்த்துட்டு ஷூட்டிங் பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ இருந்தாங்க அப்போ. ஸ்ட்ரிக்ட் சினிமா வந்து கெட்டதுன்னுக்காக இல்ல. பசங்க வந்து நாளைக்கு ஆசை வந்து நடிக்கணும், சின்ன வயசுல நடிக்கணும், 2 கெட்ட வயசுல வரக்கூடாது. நெறைய விஷயங்களுக்காக அத அவாய்ட் பண்ணாங்க. சரி, அரசியல பத்தி நெறைய விஷயங்கள் பேசணும். அடுத்தடுத்து சினிமால பட வாய்ப்புகள்லாம் எப்படி போய்க்கிட்டு இருக்கு? அதுல எந்த குறையும் கிடையாதும்மா. நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணனோ, எனக்குன்னு ஒரு இடம் சினிமால வந்து கடவுள் குடுத்துருக்காங்க, மக்கள் குடுத்துருக்காங்க. அண்ட் மோரோவர் இயக்குனர்கள். எனக்கு சூஸ் ஆகும்போது அவங்க கூப்ட்டு, இது உங்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா பண்றதுக்கு 4 படம் ரிலீஸ்க்கு இருக்கு. இப்போ ரீசென்ட்ல வந்து வேடுவன் ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். இப்போ இன்னொன்னு வருது, ஹார்ட்ல பேட்டரி. டிசம்பர் 16 ரிலீஸ் ஆக போகுது. ஹீரோயினோட அப்பா. அவங்க தான் அந்த ஹார்ட் பீட் நடிச்ச அவங்க ஹீரோயின். ஐ திங்க் பாட்னி. ஸோ அந்த மாதிரி அது போக ஐலி சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். ஜி5ல ஐம் டூயிங் சீரியல் கால் ஐலி. அண்ட் மோரோவர் இப்போ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரா இரவான்னு ஒரு படத்துல பண்ணியிருக்கேன். அதை ஏன் ஹைலைட் பண்ணி சொல்றேன்னா, அது சீஃப் மினிஸ்டரா பண்ணியிருக்கேன். வித்தார்த் அவர்கள் ஹீரோவா பண்ணியிருக்காரு. 3, 4 படம் ரிலீஸ்க்கு இருக்கு. ஸோ அது ஜேர்னி இஸ் ஓகே, பக்கா. அயலில வந்து இவர்தான் என்னுடைய பையன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்பதான் வந்து பொது வெளியில ஒத்துக்க போறீங்க? எப்பதான் பொது வெளியில அத கொண்டு வர போறீங்க? அது ஜி5 அவங்க மேடம்கிட்ட தான் கேட்கணும். இல்ல எங்க டைரக்டர்கிட்ட கேட்கணும். சொன்னா கதை முடிஞ்சிடும். இல்ல அது வந்து ஆக்சுவலி எப்படின்னா தெலுங்கு ரீமேக். ஆ. அதுல வந்து எனக்கு தெரிஞ்சிடும் பையன் தான், பையனுக்கு தெரிஞ்சிடும் அப்பான்னு. பட் என்னோட செகண்ட் ஒய்ஃப், அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பையன். சொன்னா குடும்பம் நாசமாயிடும், குடும்பத்துல ஏகப்பட்ட குளறுபடி வரும். இதெல்லாம் நடக்கனால தான் கதையை கொண்டு போகணும்னா உனக்கு அந்த ட்ராக் வேணும். எனக்கு ரெகுலரா சம்பளம் வரணும்னா அந்த ட்ராக் முடிஞ்சிச்சுன்னு எனக்கு சம்பளம் வராது. அதனால அது பையன் தெரியாமயே இருக்கட்டும். ப்ளீஸ். என்ன சொல்றேன்? எக்கனாமிக்கலா நம்ம ஆமா. வந்து அது வேற பார்க்கணும். கேரக்டர் இருக்கணும்னா முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் கண்டிப்பா, என்ன பண்றது? கண்டிப்பா சார். ஆனா இல்ல ரசிகர்கள் வந்து இன்னும் எவ்வளவு நாள் தான் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கறாங்க. அப்படிதான் கேட்பாங்க. சொல்லிட்டேன், ஏன் இவ்வளவு சீக்கிரம் சொன்னேன்? சொன்னா சீல் முடிஞ்சிடும். சுபம் போட்டுருவாங்க அப்புறம். அப்புறம் என்ன டப்புன்னு முடிச்சிட்டாங்கன்னா டப்புன்னு முடிச்சா இல்ல. எனக்கு கஷ்டம், ஹீரோக்கும் கஷ்டம். ஏன்னா ஹீரோக்கு ஒரு ட்ராக் இருக்காது. அப்புறம் ஹீரோயின் ட்ராக்ல நம்ம எல்லாரும் போக வேண்டியதா இருக்கும். நான் ஒரு சில இமேஜஸ் வச்சிருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமே நம்ம தமிழக அரசியல்ல இருந்த தலைவர்கள், இருக்கிற தலைவர்கள். அவங்க இமேஜை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அவங்கள பத்தி அப்படின்றத ஒரு ஸ்வீட்டா, ஷார்ட்டா நீங்க சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு அறிவு எனக்கு இருக்கா தெரியல. காமிங்க. ஃபர்ஸ்ட் இமேஜ். புரட்சி தலைவர். இது வந்து எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நான் பிறந்தோடனே முதல் சக்கர தண்ணி எனக்கு கொடுத்தது புரட்சி தலைவர். அப்படியா? தாத்தா ப்ரொடியூசர். தாத்தா படம், சந்திரோதயம் படம் ஷூட்டிங் நடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே சேச்சான்னு தான் கூப்பிடுவார். எங்களுக்கு சேச்சான்னு தான் தெரியும். ஸோ தாத்தா வந்து பெரிய முருகர் பக்தர். தாத்தா போய் சொல்கிறாங்க, எனக்கு பேரன் பிறந்திருக்காங்க. தாத்தா மட்டும் இல்லை, தாத்தா ஏவிஎம் அவங்க முதலாளி செட்டியார். அவங்கள எல்லாமே முதலாளின்னு தான் கூப்பிடுவார். விஜயா சார், முதலாளி நீ ஷூட்டிங் கேன்சல் பண்ணுங்க, உங்கள் பேரனை பார்க்க போகிறோம். ஐயோ ஷூட்டிங் வேணாம், கேன்சல் பண்ணுங்க, பரவாயில்ல. உங்களுக்கு சக்கரை தண்ணி கொடுக்கறதுக்கு ஷூட்டிங்கே கேன்சல். ஆக்சுவலி சக்கரை தண்ணி கொடுக்குற ஐடியா யாருக்கும் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கணும் உங்கள் பேரனை, முதல் பேரன்றீங்க. அப்போ தாத்தா என்ன பண்ணாங்க, நான் வந்து முருகர் பக்தர் தாத்தா. இந்த தாத்தா வந்து தமிழ்நாடுக்கு அத்தனை முருகன் கோயிலையும் என் பேரில் அர்ச்சனை. ஸோ எனக்கு அப்பவே பேர் வச்சாங்க. அந்த பேர் யாருமே கூப்பிடுறது இல்லை. வேல் அழக பிரபு.
வேலழகர் பிரபு. பிரபு தான் என் பேரு. வேலழகு பிரபு. இப்பதான் சொல்றேன் கேமரா முன்னாடி. ஆனா அந்த வேலழகு பிரபு நான் எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. ஏன்னா ஸ்கூல் நேம் ரவீந்திரன் வச்சாங்க. அது ரவியா மாறிச்சு. அப்புறம் ஜீவா படம் வந்து ஜீவா ரவியா. இப்ப நான் எங்கேயாச்சும் நான் வேல வந்து நிக்க வைக்க முடியுமா? எப்படியாவது நிக்க வைக்கணும்னு பார்க்குறேன். முருகர் அருள் புரிய மாட்டேங்கிறாரு. வேல் ஜீவா ரவி இல்ல அதுக்கு அவங்க தான் கடவுள் தான் பண்ணது. அந்த நேம் வரணும்னாவே நமக்கு பேர் வச்சு பேர் சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த பேர் வந்து அமையணும் எல்லாருக்குமே. அண்ட் மோரோவர் அது எம்ஜிஆர் வந்தாரு. வந்து என்ன பார்த்தோனே வந்து கரெக்ட்டா அப்பதான் அந்த சக்கரை தண்ணி குடுக்குற டைம் அவர் தான் எடுத்து குடுத்தார் சங்குல. ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் பண்டிரி பாய் அம்மா. இவங்க 2 பேரும் வந்தாங்க. வந்து குடுத்துட்டு ஒரு செயின் போட்டாங்க. அதுக்கப்புறம் அதே புரட்சித் தலைவர் 6 வயசுல பார்க்குறேன். சொன்னாரு, "கை சப்பியா?" அப்படின்னு கேட்டாரு. ஆமா அப்படின்னு. "வேணாம். என்ன மாரி பல்லு முன்னாடி வந்துரும்." நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. நல்ல ஐ திங்க் உழைக்கும் கரங்கள் ஷூட்டிங்லேருந்து வராங்க. அண்ட் மறக்க முடியாது. லெஜெண்ட். சார் ரொம்ப வெரி வெரி தாத்தா வெரி எங்க ஃபேமிலிக்கே லக்கி ரொம்ப லக்கி ரொம்ப லக்கி. ரொம்ப அடுத்த இமேஜ். கலைஞர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கலைஞர் வந்து மிகப்பெரிய தலைவர். எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் பேசுற தமிழ் தான் வந்து எனக்கு வந்து பாடமா இருந்துச்சு. எப்பவுமே எனக்கு என்ன கோபியில நான் படிச்சுட்டு இருக்கும்போது தமிழ் லாங்குவேஜ் வரும். அப்போ அத குடுத்து என்ன பண்ணுவாங்க, இவரோட ஸ்பீச் இருக்கு பாரேன், அதுல வந்து மிமிக்ரி பண்ணுவான் ஒருத்தன். டீ கடையில உட்காந்து ஜாலியா பசங்களா உட்காந்து எனக்கு என்னமோ அந்த வாய்ஸ் ஒரு மாரி யூனிக்னெஸ் இருந்தது. அவர் பேசுற மாரியே பேசுவாங்க. என்னடா அது வந்து பராசக்தி டயலாக்டா அது. ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஒரு நல்லா இருக்கே! அப்டின்னா தமிழ் படிக்க ஆரம்பிச்சேன். அங்க தான் ஸ்டார்ட்டிங்கே. ஹி இஸ் த ரீசன் ஃபார் தட். அண்ட் மோரோவர் அவரோட சொந்தக்கார பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ண வேண்டியது. அவங்க சொந்தக்காரன்னா பண்ண வேண்டியது. கலைஞர் ஃபேமிலில கரூர்ல பண்ண வேண்டியது. ஐ திங்க் ஜம்காலம் பிசினஸ். அவங்க பண்ண வேண்டியது. அந்த ஜம்காலம் பிசினஸ் மாப்பிள பார்த்துக்கணும். ஜாலியா இருந்திருப்பாங்க. போய் நடிச்சு கஷ்டப்பட்டு போய் அடி வாங்கி திட்டு அதெல்லாம் வேணாம். என்னைய அது பரவால்ல. ஆனா நான் ஆக்டர் ஆகணும்னு எழுதிருச்சு நான் ஆக்டர் ஆயிட்டோம். பட் இருந்தாலும் ஜம்காலம் பிசினஸ் பண்ணது என்ன ஜாலியா உட்காந்துருக்கணும். பட் எனிவே கரூர்ல தான் மாப்பிள்ளையா இருக்கணும். இப்ப கரூர் பாரு எவ்வளவு ஃபேமஸ் ஆகுது பாருங்க. அண்ட் கிரேட் லீடர் அண்ட் மோர் ஓவர் வந்து என்னன்னா ஃபேமிலியோட அவருக்கு ஃபேமிலி மேல இருந்த லவ் நெகட்டிவா தப்பா பேசலாம். பட் ஒரு அப்பானா அப்படிதான் இருக்கணும். the love for he gave for his children, wife, son பெரிய விஷயம். சல்யூட். சரி, இப்பயும் ஹாப்பியா தானே சார் இருக்கீங்க? ஆமாமா. லவ் மேரேஜ் பண்ணீங்கன்னு எல்லாம் ஹாப்பி தாங்க. எல்லாம் ஹாப்பி. ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம்னு சொன்னா வயசு தெரிஞ்சிடும். சரி அந்த பொண்ணு எப்படி இருந்திருப்பான்னு ஒரு கற்பனை. எப்படி இருந்திருப்பா? ஓ. அதனால சரி அது வந்து நினைக்கும் போது உங்களுக்கு எவர் கிரீனா உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் பாரதிதாசர் படம் மாதிரி போகும். ஸோ அது நினைச்சு பார்க்குறப்போ தப்பு இல்ல சார். அடுத்த இமேஜ். வா இது வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து எங்க வீட்டில் நீங்க நம்ப மாட்டீங்க சொன்னா சிரிச்சிருவாங்க யாராவது கேமரா சிரிக்கக்கூடாது தப்பு நல்ல விஷயம். நான் வந்து அமாவாசைக்கு எங்க அப்பாவுக்கு இறந்தவங்களுக்குலாம் தர்ப்பணம் பண்ணுவேன். அதில் அவங்க பேர் அவங்க இருப்பாங்க. அப்படியா? அந்த அளவுக்கு எனக்கு கனெக்ட். ஏன்னா என் ஒய்ஃப் வந்து பயங்கரமான ஃபேன். என் ஒய்ஃப் வந்து தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் பிரசிடென்ட். அவங்களோட ஆஃபீஸ் தான் யூனியன் ஆஃபீஸ். நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஓகே. அவங்க பயங்கரமான ஜெயலலிதாவோட அம்மாவோட அவங்க டைரக்டா இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு. அவங்க பிரஸ் ஷீ இஸ் அ பிரஸ் ஜேர்னலிஸ்ட்ல. எனக்கு என் பையன் கல்யாணத்துக்கு முன் தான் அந்த அவங்கள ஆனா ஆக்சுவலி பார்த்தா அப்போ தான் அவங்களுக்கு அந்த கால் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் எனக்கு எங்க படம் குடியிருந்த கோயில்ல அவங்க தான் ஹீரோயின் தாத்தாவோட படத்துல. அண்ட் எங்க ஃபேமிலியில நிறைய அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தாத்தாவை மறக்காத ஒரு ஒரு ஹீரோயின் சொல்லலாம் அப்போ. அதுக்கப்புறம் சிஎம். அப்போ அவங்க ஹீரோயின். ரொம்ப மரியாதை. ஜிஎன் வேலுமணி சார்னா அவங்க ஃபேமிலினா அவ்வளோ மரியாதை. அண்ட் மோரோவர் என்ன வேணும் அப்படின்னா ஒன்றும் வேணாம்மா நீ வந்தா போதும் தான் நாங்கள் சொன்னோம். கரெக்டாக மேரேஜ் அன்னைக்கு அவங்களால வர முடியல. அப்போ வந்து ஒரு காமெடி இன்சிடென்ட் நடந்துச்சு. கமல் சார் ஒரு பக்கம் தலைமை, ஒரு பக்கம் விஜய் சார். கமல் சார் என் பிரதர். விஜய் சார் வந்து சஞ்சீவ் போய் அப்போ நான் கத்தி முடிச்சிட்டேன். கத்தி முடிச்சு நடிச்சு வந்துட்டேன். அப்போ அவங்க 2 பேரும் கவனிச்சிட்டு இருக்கேன். அப்போ 2 பேரும் வந்து சார் சீக்கிரம் சார் மாப்பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுங்க. இருங்க சார் பேச்சு பார்க்குறீங்களே. சார் சிஎம் வீட்டில் வந்துருக்கணும் அவ்வளோதான். சிஎம்மா அம்மா அனுப்பிச்சிடுறாங்க. ஐயோ வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சஃபாரி சூட் போட்டோம். இவ்வளோ பெரிய விளக்குங்க. விளக்கு குத்து விளக்கு இன்னும் இருக்கு. அந்த விளக்கை கொண்டு வந்து நின்றுட்டாங்க. நின்றுட்டு என்கிட்ட காலையில் சொன்னாங்க சார் விஜய் சாரோடும் ஒரு கமல் சாரோட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். என்னங்க இப்படி கேட்குறீங்க அம்மா வாங்க அப்புறம் கமல் சார்கிட்ட போய் சொன்னேன். உடனே எடுத்துட்டேன். விஜய் சார் உடனே எடுத்துட்டேன். அதுக்கு ஃபோட்டோ எடுத்தப்புறம் தேங்க்ஸ் சொல்லி போட்டு அப்புறம் அம்மா போய் பர்சனலாக பார்த்து தேங்க் பண்ணோம். காலைல உள்ள வேற அவங்க வேற ஒரு அயன் லேடி. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு விகான்சி ஒரு உயிரோ சோலோ ஒரு லேடி ஒரு லீடர் பார்க்கவே முடியாது. 3 பேருமே ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது. எம்ஜிஆர் சாருக்கும் சரி கலைஞருக்கும் சரி ஜெயலலிதா அம்மாவுக்கும் சரி நோ ரீப்ளேஸ்மெண்ட். ஆக்சுவலி வந்து எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா வெரி ஹேண்ட்சம் கை அப்படின்ற ஹேண்ட்சம் மேன். ஓகே ஓகே. ஹேண்ட்சம் என்ன சொல்லுவாங்கன்னா அவ்வளோ அழகா இருப்பாரு. சின்ன வயசுல ஒரு டிவி சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம இப்போத்தைய கரண்ட் முதலமைச்சர். அண்ட் வெரி ஹேண்ட்சம் மேம். ஃபீச்சர்ஸ் அவ்வளோ அழகா இருக்குங்க. மூக்கு கண்ணு
அவ்வளோ அழகா இருப்பார். ஒரு பையனே ஒரு ஆணை இன்னொரு ஆணை வந்து காம்ப்ளிமெண்ட் ஏன் பண்றதெல்லாம் வந்து சொல்றேன்னா very நேச்சுரல். rare. அதாவது என்னன்னா நான் சினிமா ஐ மீன் சினிமா முக்கியம் வந்து முகலட்சணம். ம். ஸோ முகலட்சணம் அழகா உள்ளது வந்து ஸ்டாலின் சாருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து மூக்காமுத்து சார் அவரும் அழகா இருப்பார். அவரும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல குட் லுக்கிங் மேன். ஸோ ஏன் சொல்ல வரேன்னா அவங்க ஃபேமிலியில் இவங்க 2 பேருமே வெரி குட் லுக்கிங். அண்ட் இவரோட இது சைலண்ட் சில விஷயங்கள் சைலண்ட். அது அந்த அது வந்து எனக்கு ஐ லைக் தட். இட் ஹாஸ் டு பி கொஞ்சம் டிக்னிஃபைடாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா டிக்னிஃபைடாக இருக்கும். அண்ட் அவரும் வந்து சின்ன வயசுலேருந்தே இன்டு பாலிடிக்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அப்பாவோட நின்று இருக்காரு. கிரேட் கிரேட். அடுத்து சார் எடப்பாடி பழனிசாமியோட வந்து எனக்கு அவ்வளோ பரிச்சயம் இல்லை அவரோட. பட் இருந்தாலுமே வந்து எனக்கு ஒரு டைமில் அம்மா போனதுக்கு அப்புறம் அந்த வேக்யூமை ஹி ஃபில்ட் அப் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என் ஒய்ஃப்க்கு நிறைய இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு. ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்கு நிறைய இன்ட்ராக்ஷன் இருந்தது. பட் நான் பார்த்த வரைக்கும் ஹி டிட் அ பிட் ஆஃப் குட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்போ அந்த டைமில். பட் அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து அங்கேயும் ஒரு மெஸ் மாதிரி ஆயிடுச்சே தவிர. பட் வாட் எவர் இட் இஸ்ங்க நான் சொன்ன அந்த லீடர்ஸ் 2 பேருமே கான்ட்ரி ப்ளீஸ். எஸ் நெக்ஸ்ட் திஸ் மேன் ஐ லைக். ஏன்னா இவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஐபிஎஸ் ஆஃபீஸரில் வந்து இவர் ஆஃபீஸராக இருந்தால் எப்படி இருந்திருப்பாருன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்பேன். எனக்கு போலீஸ் பிடிக்கும். ஆமா ஆல்ரெடி பேசணும். ஆஸ் அ லீடர் பிஜேபியோட மாநில ஸ்டேட் லீடர் அப்படிங்கும்போது ஹீ டிட் இஸ் ஜாப். அவர் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலைன்னு ஒரு பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் பிஜேபின்னு கொஞ்சம் அப்படி ஆச்சு, எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அண்ட் பிஃபோர் தட் இட் வாஸ் நார்மல். பட் வெரி போல்டாக பேசக்கூடிய ஆள். பட் நான் யோசிக்கிறது எதுக்கு இவர் வந்தார், போலீஸாகவே இருந்திருக்கலாம். போலீஸாக இருந்தால் ஸ்டேட் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். போலீஸ் பவர் வேற, போலீஸ் பவர் அது இருந்ததுன்னா எத்தனையோ பேர் நல்லது பண்ணியிருக்கலாம், காப்பாற்றிருக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஒரு சாதாரண கிராமத்துலேருந்து வந்தவர். அண்ட் மோரோவர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அந்த துணிச்சல், அவரோட பேச்சு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓகே அடுத்து வெரி ஸ்வீட் பர்சன். நான் இவரோட 3 படம் பண்ணிட்டேன். அவர் டெபுட்டி சிஎம். நல்லா இருக்கீங்களா, நல்லா உங்களை கவனிச்சுப்பாரு. அவரே வந்து எந்திரிச்சு வருவார். அந்த அந்த பண்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா இருக்குங்களா அண்ட் சாப்பிட்டீங்களா, உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்களா. ஏன்னா ரெட் ஜெயிண்டில் பண்ணும்போது அவரோட கம்பெனியில் ஐ டிட் கழக தலைவன். அதுக்கப்புறம் அவரோட நெஞ்சுக்கு நீதி. ஸோ அந்த 3 படம் பண்ணேன். வெரி ஸ்வீட் பர்சன் அண்ட் சிம்பிளாக இருப்பார். ரொம்ப கேஷுவலாக கழகத்தில் ஷூட் பண்ணும்போது இதில் உட்காந்துருந்தார், ஸ்டேஷனில் கீழே தான் உட்காந்தாரு. பப்ளிக்கோட இன்ட்ராக்ட் பண்ணி நல்லா பேசுவார், ஜாலியாக பேசுவாங்க. அண்ட் மோரோவர் நல்லா கவனிச்சுப்பார் உங்களை. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பாக்குறீங்க? அப்போ நீங்க ஒரு ஆர்டிஸ்டா ஒரு ஆக்டரா ஹீரோவா பார்த்துருப்பீங்க. பட் இப்போ இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சர். ஆமாம், இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து என்னன்னா அவர் எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரே மாதிரி தான் இருக்கார். ஹீ இஸ் த சேம். அந்த வே ஹி டாக்ஸ், அந்த ஹியூமர் அவர் பண்ணுறது, அவர் பேசுறது என்ன வந்து முந்தி இருந்த அந்த சாஃப்ட்னஸ் இல்லை இப்போ. அது எனக்கு தெரிஞ்ச அது ஒருவேளை பொலிட்டிக்கல் ப்ரெஷராக கூட இருக்கலாம். வாட் எவர் ஒரு தொகுதி ஃபுல்லாக அவர் பார்க்குறாரு. மைட் பி பிகாஸ் ஆஃப் தட். பட் இருந்தாலும் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் தான். பட் இஸ் ஆல்வேஸ் எனக்கு தெரிஞ்ச அந்த கம்ஃபர்ட் ஜோனில் ஜாலியாக ஹாப்பியாக அவருக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஓகே ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு கூட சொல்லலாம். டார்லிங், மை லீடர், என்னோட லீடர் நான் சொல்வேன். அண்ட் என்னோட கோஸ்டார்ன்றது அது ஒரு காலத்தில் இருந்தது. நான் அவரோட கோஸ்டாராக இருந்திருக்கேன் தவிர அவர் என் கோஸ்டார் சொல்ல முடியாது. அண்ட் என்ன சொல்லுவாங்க, லவ்வபிள், வெரி வெரி லவ்வபிள். அண்டு நான் வந்து யூஸ்வலாக வந்து நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யாரை? சார். நான் மீட் பண்ணுறேன், மீட் பண்ணல, வாட் எவர் ஐ டூ ஆர் டோன்ட் டூ, ஐம் கோயிங் டு பி வித் ஹிம் ஒன்லி. ஓகே ஸோ அதுக்கு மூவி வேர்ல்ட் மீடியா நான் ஒன்று தான் இது மூவி வேர்ல்ட் மீடியா உங்கள் எல்லாரோட சேர்ந்து வேண்டிக்கிறேன். கடவுள் வந்து அவர் நல்ல ஆரோக்கியம், நல்ல இது, எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் நல்லபடியாக அவர் ஜேர்னி சக்ஸஸ்ஃபுல்லாக விஜய் சார் வந்து ஹி ஹேஸ் டு ஸ்டாண்ட். எனக்கு அதுதான் வேண்டிக்கிறேன். ஓகே சார், அதுக்கு மூவி வேர்ல்ட் மீடியா சார் My ஒரு Baba பெரிய will do. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஃபார் த இன்டர்வியூ அண்ட் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. அண்ட் நிறைய பண்ணலாம். வில் டெஃபினெட்லி டூ. தேங்க்யூ. கண்டிப்பா தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் யுவர் டைம்.